அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நாம் ஏற்கனவே ஒரு செய்தியை ஆரம்பித்தார்னா முடிவே மாட்டோம். என்ன செய்தி கேட்டா, இந்த மைக் அச்சு ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ்வை மதிக்க மாட்டாங்களாம். மதிக்க முடியாது. சொல்ல போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா உஸி தனான் அலைக அன்த கமா அஸனைக அலா நஃப்ஸிக. யா அல்லாஹ், உன்னை எப்படி புகழணும்னு எனக்கு தெரியாதுங்கிறான். யார் சொல்றா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், சாமானியமான மனிதர் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, உன்னை எப்படி புகழணும்னு எனக்கு தெரியாது. அதனால நீ உன் புகழை கொண்டு எப்படி இருக்கிறாயோ அப்படியே சமைச்சுக்கணும். அப்படியே. அதனால நம்ம இதுல சொல்லுவோம், ஈமான் ரெண்டு வகையா சொல்லுவோம். ஈமான முஜ்மல் ஒண்ணு, ஈமான முஃபஸ்ஸல் ஒண்ணு. ஈமான முஜ்மல் அப்படின்னு சொன்னா அது அந்த காலத்துல மக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் போச்சு. இப்பதான் நவீன காலத்துல வந்துட்டு விழா நடத்துறது நம்ம புரியாதிக்கிறோமே ஒழிய அகீதாவை மனசுல பதிய வைக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அது அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. ஈமான முஜ்மல்னா என்ன? ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபீல்து ஜமீஅ அஹ்காமிஹி. அல்லாஹ்வை கொண்டும், அல்லாஹ் தஆலா அவன் ذات சிபத்தை கொண்டும் அவனுடைய இஸ்முகளை கொண்டும் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்கிறானோ அப்படியே நான் ஈமான் கொண்டாடுறேன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய கபீல்து ஜமீஅ அஹ்காமிஹி, எல்லா சட்டங்களையும் நான் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னது? இது ஈமான முஜ்மல் சொல்லுவோம். ஈமான முஃபஸ்ஸல் சொல்லுவோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டு சொல்றோமா இல்லையா? மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டு, இதெல்லாம் ஈமான முஃபஸ்ஸல். ஆக ஈமான முஜ்மல் என்ன? எனக்கு தெரியாது. எப்படி அல்லாஹ் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் மொத்தமா ஈமான் கொண்டேன் என்று சொல்வதற்கு பேர் என்ன பேரு? ஈமான முஜ்மல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா உஸி ஸனான் அலைக. ரப்பே, உன்னை எப்படி வணங்கணும்னு எனக்கு தெரியாது, உன்னை எப்படி புகழணும்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி இருக்கிற அப்படித்தான். அப்போ என்ன? அல்லாஹ்வை முழுமையாக விளங்கிக் கொள்ளவே முடியாது. யாராலும் விளங்கிக்கிற முடியாது. யாராலும் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள முடியாது. உங்களை விட நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் விளங்கியிருப்பேன். எங்க உஸ்தாத் இன்னும் கொஞ்சம் அதிகமா விளங்கியிருப்பாங்க. எங்க ஷைக் இன்னும் கொஞ்சம் அதிகமா விளங்கியிருப்பாங்க. அவுலியாக்கள் கொஞ்சம் அதிகமா விளங்கியிருப்பாங்க. ரவுதுநாயகம் அதிகமா விளங்கியிருப்பாங்க. முகமது ரசூல் அதிகமா விளங்கியிருப்பாங்க. ஆனா முழுமையாக அல்லாஹ் விளங்கி முடிக்க முடியுமான்னா அல்லாஹ் தஆலா அவனை விளங்கி முடிக்க முடியாது. யாராலும் விளங்கி முடிக்க அல்லாஹ் குர்ஆன்ல சோமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. அல்லாஹ் பயலோ யாரும் மரியாதை செய்யவே மாட்டாங்க, கதிர் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கதிர் தெரிஞ்சாத்தானே செய்வாங்க. அவரவர்களுக்கு என்ன கதிர்கள் தெரியுமோ அந்த அளவு கதிர்கள் மரியாதை அல்லாஹ்வை என்ன செஞ்சாகணும்? செய்யாகணும். அதுக்கு அல்லாஹ் என்ன காரணம் சொல்றான் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா அடியார்களோடு பேசுகிறான். அல்லாஹ் தஆலா அடியார்களோடு பேசுகிறான். எப்படி பேசுறான்? பேச முடியுமா முடியாதா? ஏற்கனவே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் அரூபியானவன், அல்லாஹ் உடல் இல்லாதவன். அரூபினா உருவம் இல்லாதவன் அர்த்தம். உருவம் இல்லாதவன், உடல் இல்லாதவன், அல்லாஹ் கண் இல்லாதவன், அல்லாஹ் நாவு இல்லாதவன். அல்லாஹ் கை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. எப்படி தெரியாது? சொல்ல விளங்குச்சா? இப்படிலாம் இல்லாத ஒருவனை நம்மால எப்படி பார்க்க முடியும்? நம்மால எப்படி அவங்க கூட பேச முடியும்? ஆனா அவன் பேசுறான்னு சொல்றான், நான் பேசுகிறேன். எப்படி அல்லாஹ் தஆலா பேசுறான்? ஆனா இத ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வான்? அப்படி பேசுவாங்கன்னா எவன்கிட்ட பேச சொல்லு, கொஞ்சம் திமுறா பேசுவாங்கன்னா எங்கிட்ட பேச சொல்லு. யாகோ சியா மொஹிதீன் கூப்பிட்டா மொஹிதீன் வருவான்னு சொல்லிய, நான் கூப்பிட வர சொல்லு, என் கூட வர சொல்லு. அப்படி சில பேரு அவருக்கு கூட வரலன்னா
வர முடியாதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட அல்லாஹ் பேசுவான்னா உன்கிட்ட காலத்துக்கும் பேச மாட்டான். ஒரு சூஃபி அடிக்கடி சொல்லுவாங்க, என் அல்லாஹ் அன்னைக்கு இந்த செய்தியை சொன்னான், அல்லாஹ் இந்த செய்தியை சொன்னான், அல்லாஹ் இன்னைக்கு இந்த செய்தியை சொன்னான். கௌதநாயகி எதுவான் சொல்றாங்க, ஒரு சாயா குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு பொருளை சாப்பிடுறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை அல்லாஹ் என்னிடத்திலே சொன்னால்தான் நான் சாப்பிடுவேன்ங்கிறாங்க. ஒன்றுக்கு பல தடவை அல்லாஹ் எங்களை சொன்னாதான் சாப்பிடுவாங்களாம். நல்லா இருக்குல்ல. நாம விட்டு அடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கூட யாவும் வர மாட்டேங்குது, பிஸ்மில்லாஹ் சொல்ல யாவும் வர மாட்டேங்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல யாவும் வர மாட்டேங்குது. ஆனா தீரான எஜமான் சொல்றாங்க, அல்லாஹ் என்னிடத்திலே ஒன்றுக்கு பல முறை சாப்பிடு 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 அப்படின்னு சொன்னாத்தான் நான் சாப்பிடுவேன். நாம கூப்பிடாமலே போயிடுவோம். அந்த நம்ம பாட்டு இருக்கட்டும், யாரையும் குறை சொல்லல, காமெடியாக்கான்னு சொல்ல வரேன். இருக்கட்டும் சகோதரர்களே. அப்போ அவங்கள்ட்ட எப்படி அல்லாஹ் பேசினா? அந்த சூஃபி சொன்னாங்க, அடிக்கடி எங்கிட்ட அல்லாஹ் தஆலா பேசினா அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி பேசுறானா? ஒரு முரீது கேட்டாரு, உங்கள்கிட்ட எல்லாம் பேசலாம்னு சொல்றீங்களா, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்காரே என்ன? நல்ல நக்கலான கேள்வி தானே. உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறான்ல, எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு பேச சொல்லுங்களேன். அப்ப நீங்க பொய்யின்னு ஒத்துக்கோங்க, எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க, இல்லைன்னா அதை நீங்க பொய்யேன்னு ஒத்துக்கோங்க. அப்படி சில பேர் நிறைய பேர் சொல்றான். நிறைய கண்ணு கூட காட்டு, இல்ல பொய் ஒத்துக்கோ, இல்ல பொய் ஒத்துக்க. அதனாலதான் இந்த அவுலியாக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அவுலியாக்கள் விஷயத்துல அது ஒரு கடல், அது கரை கண்ட கடல், எல்லாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அவுலியாக்களை எல்லாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. மார்க்கத்தை கூட எல்லாராலும், மார்க்கத்தை ஆன்மீகத்தை எல்லாராலும் விளங்க முடியாது. அது அல்லாஹ் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு பிச்சை போட்டாலும் அவங்கள்ட்ட கிடைக்கும். அப்ப அந்த சூஃபிட்ட, அந்த செய்கிட்ட முறியுது, ஒரு நாளைக்கு என்கிட்ட பேச சொல்லுங்களேன், உங்கள்கிட்டயே பேசுறதா சொல்லிட்டே இருக்கிறீங்க. அப்படியா, சரிப்பா நான் சொல்றேன்பா இன்ஷா அல்லாஹ், கூட்டிகிட்டு போறாங்க. போகும்போது செய்கு முன்னாடி போறாக, அந்த முறியுது பின்னாடியே வர்ற. ஒரு ஆளை பாக்குறாங்க, ஒரு ஆள் முசாபிர் குளிர்ல இப்படியே நடுக்கிறார். குளிர்ல செய்தி பார்க்காம போயிட்டே இருக்கிறாங்க. இந்த முறியுது பாக்குறாரு, ஐயோ பாவம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுத, ஒண்ணு செய்வோமே, இந்த ட்ரெஸ்ஸை ஒன்னா கழட்டி கொடுப்போமா அப்படி அவர் மனசுல சிந்தனை வருது. இருந்தாலும் அது கூட சரி பாத்துக்கிறோம், அதிர்ஷ்டு போறாங்க, எதுமா போறாங்க, திரும்பி போயிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போய் திரும்பி பாக்குறாரு, என்ன இது ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த ட்ரெஸ்ஸை ஒன்னா கழட்டி கொடுத்துட்டு போயிடுவோமா திரும்பவும் நினைக்கிறார். அது பிறகு மனசு ஓடுது, அது நம்ம செய்கையே கொடுக்காம போறாங்க, ஒண்ணும் சொல்லலையே, நம்ம எப்படி கொடுக்கறது, செய்கை திரும்பி கொடுத்துருவாப்பா அப்படின்னா கொடுத்துட்டு வரலாம், நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்காம போறாரு. ஆனா மனசுல உறுத்துது, அவருக்கு கஷ்டப்படுறாரு, செய்கை கூட கொடுக்காம போயிட்டாரு, நம்ம எப்படி கொடுக்காம போறது, கொடுக்காமலே போயிட்டாரு. ரொம்ப தூரம் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன உடனே, ஏன்பா அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறானான்னு கேட்டாங்க. செய்கை, அல்லாஹ் என்கிட்ட பேசுறானா? ஒண்ணுக்கு 2 தடவை உங்கள்கிட்ட பேசுறானப்பா, ஒண்ணுக்கு 2 தடவை அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறானப்பா, 2 தடவை பேசிட்டு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லாம வந்துட்டியப்பா, இனிமே அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறது இல்லைன்னு முடிச்சுட்டாப்பா. நான் அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுறது இல்லைன்னு அல்லாஹ் முடிச்சுட்டான். நீ ஓண்டபடி வெட்டியா பேசி என்ன பண்ணியும்? அல்லாஹ் பேசுனா அவன் வெட்டியான் கிடையாது, வெட்டியா யார்கிட்டையும் பேச மாட்டான், புரோஜனமா தான் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் பேசுறது நீ பதில் சொன்னியா? இத மாதிரி நமக்கு எத்தனோ தடவை ஓடுது, நல்ல காரியம் செய்யணும்னு ஓடுது, செஞ்சிருக்கமா? இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுவணும், இனிமேல் பஜ்ஜத் கரெக்டா தொழுதணும் சிந்தனை வரும், கரெக்டா தொழுத சீக்கிரம் பள்ளியாசத்துக்கு வரணும் சிந்தனை வரும், அடப்போ நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி விட்டுட்டு போறமா இல்லையா? இது அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறார். அதனாலதான் இந்த 27ஆம் கிழமை சுலைமான் பேசினா, மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்களை இறங்குறாங்க. ரூஹுனா யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரூஹு அப்படின்னா ரூஹுகள் எல்லாம் இறங்குது, சொந்த பந்தம் இறங்கி வர்றாங்க. அதுல ஒரு விளக்கம் தருவாங்க, அல்லாவே இறங்கி வருகிறார். ரூஹுனா என்ன? வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹின்னு சொல்றானா இல்லையா? என்னுடைய ரூஹை ஊதினேன், அல்லாஹ் அவன் அடியார்களிடத்திலே பேசுகிறான். எத்தனை பேர்ல பேசினான், நம்ம பக்குவமா இருந்தோம், எத்தனை தகவல், நல்ல தகவல் வந்துச்சா நமக்கு? அன்னைக்கு நல்லது செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, இனி இந்த மாதிரி தப்புகள் நம்ம செய்யக்கூடாது, அப்படி எத்தனை பேருக்கு செயல் பிறர்களின் மூலமாக சிந்தனை கிடைச்சிச்சு, தன் உணர்வுகளை சிந்தனை கிடைச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அல்லாஹ் பேசுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மலக்குமார்களால் பேச வைக்கப்பட்டது.
இதெல்லாம் ரூஹால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால் நம்மிடத்திலே பேச வைக்கப்பட்டது. நாம அதை பொதுபோக்கா விட்டதுனால திரும்பவும் நம்மளுக்கு அது பேச மாட்டாங்க. புரிஞ்சு சொல்ல விளைஞ்சுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி எல்லாருக்கும் அது கிடைக்க போறது, எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொன்னான். சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாவிலே பவரை கொடுத்திருப்பான், சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கண்ணுல பவரை கொடுத்திருப்பான். சில பேர் ரோட்ல போற அருவாள்களுக்குள்ள கண்ணுக்கு சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு என்ன செய்யும், ரோட்ல போற ரூஹானிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். நமக்கு தெரியவா செய்து, நமக்கு தெரிஞ்சா கதை கந்தலா போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு, ரோட்ல வெளியே வரவே மாட்டோம். சில பேர் கண்ணுக்கு அல்லாஹ் தெரிய வைக்கிறான், ஆனாலும் அவங்க தைரியமா இருக்கிறாங்க, தைரியமா போறாங்க வர்றாங்க. எப்படி தெரியல சொல்ல விளைஞ்சுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை பற்றி எனக்கு சொன்னோம். அல்லாஹ் தஆலாவுடைய பார்வைக்கு அவ்வளவு பெரிய பவர் கொடுத்திருக்கிறான்னு. அவங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சுக்கு அல்லாஹ் பவரை, காதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காதுக்கு அல்லாஹ் பவரை கொடுத்தான். அல்லாஹ் பேசுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசுறது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டுச்சு. நமக்கு அல்லாஹ் பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது, நம்ம பேசுறது அல்லாஹ் கேட்குதா கேட்கலையான்னு தெரியல. நம்ம அந்த கதையில ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் ஒரு நாளைக்கு எட்டி பார்க்க மாட்டேங்கானே, நம்ம பேசுறது அல்லாஹ் கேட்குதான்னு தெரியல. சொல்ல வளர்ந்தா ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எந்த அளவுக்கு பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு சம்பவம் சொன்னோம். என்ன சம்பவம்? பெருமானார் ஒட்டகையில போயிட்டே இருக்கிறாங்க. ஒட்டகையில போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல 2 கபரு வேதனை செய்யப்படுது, ஒட்டகம் திமிருது. அதை பார்த்துட்டு இன்ன தவறினால இன்ன பாவத்தினால ஒரு ஆள் கோல் சொல்லி திரிகிறவரு, ஒரு ஆள் ஒண்ணுக்கு போய் சுத்தம் பண்ண மாட்டாரு, இதனால வேதனை செய்யப்படுறாங்க அப்படி பெருமானார் பார்த்தாங்களா இல்லையா? அவ பார்வை எவ்வளவு பெருசா போகுது பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு தடவை பெருமானார் சொன்னாங்க, வஃபாத் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. உஹது போர்க்களம் நடந்துச்சா இல்லையா? அந்த இடத்துல போய் சொல்றாங்க, இன்னி லஅன்துரு இலா ஹவுலி, நான் இங்க இருந்து ஹவுதுல் கௌசரை பார்க்கிறேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இன்னி லஅன்துரு இலா ஹவுதில், ஹவுதுல் கௌசரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹவுதுல் கௌசர்னா அது என்னது முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஹவுதுல் கௌசர்னா என்னதுன்னு தெரியணும். இப்ப உதாரணமா வச்சுவாங்க, இது இங்க இருந்து நான் நாகப்பட்டினத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா இது டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ்? இடத்துல டிஸ்டன்ஸ் இது, அப்படித்தானே? இடத்துல டிஸ்டன்ஸ் இது. இங்க இருந்து நாகப்பட்டினத்தை பார்க்கிறேன், இங்க இருந்து நான் பெருநாள் தொழுகையை நான் பார்க்கிறேன். 26வது வருஷம் பெருநாள் தொழுகையை நான் பார்க்கிறேன்னு எங்க பார்க்க முடியும்? நாளை கழிச்சுல வரும், வெள்ளி சனிக்கிழமை காலையில பார்க்க முடியுமா? அது என்னது? அது டைம் டிராவல், நேரத்துல டிராவல். அது எது? நேரத்துல டிராவல். நான் இங்க இருந்து பார்க்கிறேன். முதல் நாள் தராவீகை நான் இங்க இருந்து பார்க்கிறேன், முதல் நாள் நோன்பு திறந்த அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். அப்படின்னா என்ன? ஃபார்வேர்டு பண்ணி முன்னாடி போறது, 30 நாளைக்கு முன்னாடி போய் பார்க்கறது. இதுவும் டைம் டிராவல் தான். இதே மாதிரி நான் என்ன செய்யறேன், ஹஜ்ஜின் நாளை பார்க்கிறேன். அந்த ஆடு அறுக்கக்கூடிய அந்த ஆடு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு, அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன இருக்காது? இது டைம் டிராவல், பின்னாடி போறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹவுரை பார்க்கிறேன். ஹவுதுனா எப்போ? அது எங்க இருக்குது? அமெரிக்கா கிட்ட இருக்கா? உசிலம்பட்டி கிட்ட இருக்கா? அது நேரம். உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு, உலகம் எல்லாம் அழிஞ்சிடும், உலகத்துல எல்லாத்தையும் அழிஞ்சதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழிச்சு அல்லாஹ் திருப்பி சூர ஊதப்பட்டு எல்லாரும் எழுப்பி வருவாங்க. எல்லாம் எழுப்பி வந்து ஹவுதுல் கௌசருக்கு போவாங்க. இப்ப எவ்வளவு நாள் பிடிக்கும்? இது டைம் டிராவல். இன்னொன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பாக்குறேன் இந்த சப்ப மூக்குக்கார பையன், சப்ப மூக்கு சப்பையா இருக்கா இல்ல சைனாக்காரனா? சப்ப மூக்கா இருக்கிறவன் துருக்கியா? சப்ப மூக்குக்கார காபத்துல்லாவுடைய செங்கலை உருவுறான் அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறேன். நான் அதை பாக்குறேன்னு சொன்னா டைம் டிராவல். இன்னொரு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையுடைய திறமையை சொல்றேன். அவ்வளவு ஆற்றலா கொடுத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மழை தொழுகை சூரிய கிரண தொழுதா கிரகண தொழுதுட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு அப்படியே முன்னாடி போனா இப்படி பின்னாடி வர்றாங்க, திருப்பி முன்னாடி போனா பின்னாடி வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் பறக்க பாக்குறாங்க. இன்னைக்கு அஜத்துக்கு போனா என்ன செய்வாங்க? அஜத்துக்கு ரூசு பிடிச்சிருச்சுடான்ருவாங்க. ஆனா சஹாபாக்கள் ஏதோ ஒரு விளக்க, யார ரசூலுல்லாஹ் புதுசா என்னமோ நீங்க செஞ்சீங்களா, நீங்க புதுசா என்னன்னு தெரியலையே,
அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க இருந்து பார்த்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன். யார் சொல்றா? சொர்க்கத்தை பார்த்தோமா? அந்த ஒரு திராட்சை கொலை அப்படியே தொங்குது. திராட்சை கொலை, திராட்சை கொலையை ஒரு கொலையை பிச்சுட்டா, ஒரு தாரு, ஒரு ஒரு கொத்து அதை பிச்சுட்டா, என் உம்மத்து உலகம் அழியக்கூடிய காலம் வரை இருந்து சாப்பிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு ஆசைப்பட்டு அதை பிக்கணும் முன்னாடி போனேன். உசுக்குன்னு பார்த்தா நரகம் வருது. அதை பார்த்து பயந்து நான் பின்னாடி வந்துட்டேன். இப்படி பெருமானா சொன்னாங்க. இதை நம்பல அப்படின்னா ஹதீஸை மறுத்துட்டோம்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ்வை சந்தேகப்பட்டோம்னு அர்த்தம். என்ன நடக்குமா? இது நடக்குமா? பேசுறோமா? நீ மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சிருக்கே, சொல்லு, நடக்குமா? எப்படி ஒரே இடத்துல? ஆனா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஸ்கிரீன்ல காட்டப்படுது. என்ன ஸ்கிரீன்ல முன்னாடி ஒரே நேரத்துல அமெரிக்கா ஊரை காட்டுறான், குண்டு போடுற மாதிரி காட்டுறான், அடிக்கிற மாதிரி காட்டுறான், எல்லாம் நடக்குது இன்னைக்கு. இதே மாதிரிதான் நடந்துச்சா? அது இந்த கேமரா பிடிச்சி எடுக்கப்பட்டது. அதை பார்க்கிற நாங்களும் நீங்க பார்க்கோமே, ஒரே நேரத்துல டிவி முன்னாடி நின்று தொழுதுட்டு ரசூலுல்லாஹ், இந்த ஹதீஸ் நிறைய பேர் தெரியாது, மட்டும் டிவி முன்னாடி தொழுவ ஆரம்பிச்சிருவான். ரசூலுல்லாஹ் முன்னாடி தெரிஞ்சது, ஸ்கிரீன் போட்டு ரசூலுல்லாஹ் பார்த்தா நானும் பார்க்க போறேன்னு சொல்லி போட்டு சில கூமுட்டை செய்யறான். எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஃபாலோ பண்றங்கிற பேரை ஏற்குமாறு பண்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுதுல கொஞ்சம் படுத்திருப்பா, கொரட்டை வருமா, கொரட்டை வரும், படுத்து தூங்கிட்டு ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லுவாங்க, உடனே எஞ்சி அப்படியே தொழுவாங்க, ஒது செய்யாம. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்ய மாட்டாங்க. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அதே ஒதுவோடு திருப்பி அவங்க தூங்குவாங்க, கொரட்டையும் விடுவாங்க. ஆனா ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதுட்டு உடனே ஃபஜ்ருக்கு தொழு வைப்பாங்க. நம்மால் என்ன செஞ்சா? தூங்குனா ஒது முடியாது. ரசூலுல்லாஹ் தூங்கி தொழு வச்சாங்கல்ல. அதனால சில பேரு அவங்க ஹதீஸை ஃபாலோ பண்றாங்கிற பேர்ல ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி படிக்கிறது சுன்னத்துட்டான். நல்லா இருக்குல்ல? ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு முன்னாடி என்னவா? அதனால பள்ளியாசல்ல 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு படு தூங்குறாங்க. நல்லா இருக்கு இல்லையா? நல்லா படுத்து தூங்கி கொரட்டை வர வர்றது சுன்னத்தான். அதுதான் கொரட்டை வர்ற அளவுக்கு தூங்கணுங்கிறான். தூங்கிட்டு ஒது செய்யாம தொழுகிறது சுன்னத்துட்டான். இவ்வளவு அறிவு பாருங்க. அட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட ஒப்பிடுறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறாலும் ஒது முடியாது. தூங்குறாலும் நமக்கு தூங்குனா என்ன ஆகும்? உலகமே தெரிய மாட்டேங்குது. யாராவது உடம்ப கழுத்தை கெட்டி எடுத்துட்டு போனாலும் தெரியாத தூங்கிட்டு இருப்பான். தட்டுனாலும் முடிக்கு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தூங்கிட்டு அவள் என்ன செய்யறான்? தூங்குனா ஒதுவும். அதனால சொல்ற, தூங்குனா ஒது முறிஞ்சு போயிடும். சில பேர் என்ன செய்யறது? கணிக்கு உட்காந்து தூங்குறது, பள்ளியாசத்தே உட்காந்து இப்படி உட்காந்து தூங்குறது. எப்படி உட்காந்து தூங்கினா ஒது முறிஞ்சிடும். கால் தூக்கிட்டா, அதாவது பித்தத்து இந்த மலை துவாரம் இருக்க, மலை துவாரம் நல்ல சக்குன்னு அடைச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். இப்படி உட்கார்ந்து தூங்கினா உதவ முடியாது. எப்படி உட்கார்ந்து தூங்கினா? இப்படி உட்கார்ந்து தூங்கினா உதவ முடியாது. லைட்டா ஒரு தூக்கிட்டாலும் ஒரு காலு தூக்கத்துல நாங்க லேசாத்தான் தூக்குச்சு, தூக்கத்துல தானே தூக்குச்சு, தூக்கத்துல தூக்கினாத்தான் உதவு முறியுங்கிறான். சும்மா தூக்கினா உதவு முடியாது, உதவு முறிஞ்சிடும். திருப்பி அதை விட தொழுவவே முடியாது. நிறைய பேர் நடக்குது. பஜ்ர்ல கூட நல்லா தூங்கிட்டு சில பேர் அப்படியே சேர்ல உட்காந்து தூங்கிட்டு கூட அப்படியே தொழுவு வராது. எல்லாம் பாதுகாக்கணும் அந்த நிலைகளை விட்டா. அதுக்காக நாங்க லேட்டா வர்றோம். சில பேர் நாங்க எதுக்கு காமத்தன்னு வர்றோம்? அப்படி சப்போஸ் தூங்கி உதவு இல்லாம தொழுதுடக்கூடாதா இல்லையா அப்படிங்கிற கருத்து நீயா சொல்ற மாதிரி தெரியுது. இருக்கட்டும். ஆக சகோதரர்களே, சில பேர் ஹதீஸை ஃபாலோ பண்றங்கிற பேர்ல இந்த ஹதீஸ் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு பள்ளியாசல்ல முன்னாடி ஸ்கிரீன் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருவான் பள்ளியாசல்ல. சில பேர் வச்சா கண்ணா போதுமான. அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, டைம் டிராவல்ல சொல்றாங்க, நான் இங்க ஹவுலை பார்க்கிறேன், ஹவுதுல் கௌசரை பார்க்கிறேன். ஹவுதுல் கௌசர் எங்க இருக்கு? வந்துருச்சா வரலையா? எங்க இருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுல மஸ்ஜித் இதுல உஹது போர் நடந்த உஹது மலையில இருந்து பார்க்கிறாங்க, ஹவுதுல் கௌசரை பார்க்கிறார்கள். இது டைமிங்ல உள்ள தூரம். எது தூரம்? இது டிஸ்டன்ஸ். இடத்துல உள்ள டிஸ்டன்ஸ் இல்ல, நேரத்துல உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை கூட பார்த்தார்கள். அன்னைக்கே பார்த்துட்டாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டாங்க. இந்த 2026 30 தராவி தொழுகை முடிஞ்சு பள்ளியாசல்ல இந்த மாதிரி கூட்டம் உட்கார்ந்து இருக்குது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். சந்தேகமே இல்ல. இல்ல ஹவுதுல் கௌசரை பார்த்தாங்களா இல்லையா? நான் பார்த்துட்டேன். அதுக்கு சொன்னாங்க, நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுறேன்பா, உங்களுக்காக வேண்டி முன்னாடி நான் போறேன்டாங்க. இன்னி ஃபரத்துல்லக்கும்,
நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுறேன். முன்னாடி எதுக்கு முன்னாடி போறேன்? உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை தயார் செய்வதற்காக வேண்டி நான் முன்னாடி போகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். சந்தோஷமா இல்லையா? நமக்காக வேண்டி எல்லாம் பார்த்துட்டாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க என் உம்மத்து சிறுக்குதான் செஞ்சிருவானு நான் பயப்படல. அவன் பாட்டுல ஐயோ எந்தியா உன்னை சொல்லிக்கிட்டு குஃப்ரு வார்த்தைகளை சிறுக்கு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு சிறுக்குல போயிருவான்லாம் நான் பயப்படல. ஆனா ஒன்னே ஒண்ணு நினைச்சு பயப்படுறேன். என்ன? காசுல போட்டி வந்துடும், நப்சுல போட்டி வந்துடும். சோத்த காட்டினா எல்லாம் ஏமாந்துருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏமாத்துறது சோத்துல ஏமாத்துறான். சோத்துக்கு இது எதுல அந்த பழத்துல சோத்துல ஏமாத்துறான். நம்மளை ஏமாத்துறது சோத்துல ஏமாத்திட்டான். நம்மளை ஏமாத்துறது 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர் கருத்துல இருக்காது. சோத்தை காட்டி என்ன ஒத்தப்படன்னு சொல்லி சஹர் சாப்பான்னு சொல்லி சோத்தை காட்டினா மக்களை ஏமாந்துருது. எவ்வளவோ சொல்லி பார்த்தா 20 இல்ல 20 இல்லன்னு யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. கேட்கலையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட போய் எத்தனோ தடவை சொல்லலாம், சைத்தான் போய் கேட்கிற மாதிரி இல்ல. கடைசி ஒரு பழத்தை காட்டினான். அதை சாப்பிட்டா உனக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீ மந்தி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும், மீன் பிரியாணி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும், நீ நெய்ச்சோறு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும். அப்படியா இப்படியான சோத்தை காட்டினா நம்மால 20வது 8வது போட எனக்கு தேவை சோறுட்டான். எப்படி? அங்க அம்மா ஏமாந்த மாதிரி இங்கேயும் ஏமாத்த ஆரம்பிச்சான். நம்ம ஏமாந்து போனோம். அல்லாஹ் பாதுகாக்க. நம்ம ஊருன்னு இல்ல, தமிழ்நாட்டுல பரவலாக எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு சோத்தை காட்டி ஏமாத்திட்டான். சோத்தை காட்டி ஈஸியா தராவியுடைய பவர் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு கியாமுல் லைல்னு ஒண்ண வச்சாங்க. கியாமுல் லைல் தொழாதீங்க, ஜமாத்தா நடத்தாதீங்க, அது மக்ரூஹு அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்கியாத்துடைய முதல்வர் ஃபத்வா கொடுக்கறாங்க. கியாமுல் லைல் தொழுவாதீங்க, மக்ரூஹு, ஜமாத்து நடத்தாதீங்க, பள்ளியாசல இது பண்ண தனித்தனியா தொழுதுட்டு போங்க, சேர்ந்து நிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கேட்போம்பா, எங்களுக்கு தோர்ல கிடைக்குது பின்னாடி சோத்த காட்டி ஏமாத்திட்டோமா இல்லையா? அந்த அளவுக்கு ஆகி போச்சு நிலைமை. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். யாரு சொன்னாலும் கேட்கவே மாட்டோம். அல்லாவே சொல்லி பாப்பா கேட்கலையே, அல்லாவே சொல்லி கேட்கல, மறக்குமாறு சொல்லி கேட்கல, எது சாப்பாட்டுல ஏமாத்திட்டாங்க. சொல்ல விளைஞ்சுங்களா? இந்த மாதிரி சதி வலைகள் நம்மை சுத்தி கொண்டே இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த எல்லா இடங்கள்லையும் சரி சாப்பிடுறதும் செய்யறாங்களா? சீரழி சாப்பாடு எல்லாம் சீரழி. இது அதை ஒழுங்கா புண்ணியமா சாப்பிட்டாங்களா? சீரழி. வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டையும் சாப்பிட முடியுமா? வீட்டையும் சாப்பிட முடியாது. சரி புண்ணியமா ஏதாவது நடக்க, புண்ணியமா நடக்கல. எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சரி ஒத்தப்படைதான் சாப்பாடு வச்சாங்க, இதை ரெட்டப்படையிலே வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பிடிச்சி 30 நாளும் சாப்பாடு. அதுல வேற என்ன இல்ல, அந்த பள்ளியசத்தை நெய்ச்சோரா, இந்த பிரியாணியா, இல்ல வண்டி அங்க விடு, அல்ல இல்ல வண்டி இங்க விடு, அப்படியே ரவுண்ட் அடிச்சு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சாப்பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இது நல்லதா? நல்லது இல்லையா? இது மார்க்கம். ஹதீஸ்ல எங்க பார்த்தாலும் சரிதான், மண் பத்தன சாயிமன், நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுத்தால் வருது. நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுத்தால் நிறைய நன்மை இருக்கிறது. நோன்பு வைக்க கொடுத்தாலும் எங்கேயுமே இருக்காங்க. சரி நோன்பு வைக்க கொடுக்கலாமா? கொடுத்தா ஹராமான்னா ஹராம் இல்ல. நோன்பு வைக்கிறதுக்கு வழி இல்லாதவர்கள், சாப்பிடுறதுக்கு வழி இல்லாதவங்களா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா வேஸ்டா குப்பையில கொட்டுற மாதிரி சீரழிகிற மாதிரி சாப்பாடு வைக்கிறது இருக்க, இது மார்க்கத்துக்கு முரணானது, அநாகரிகமானது. ஆனா யாரோ ஜெயிச்சுட்டாங்க. யாரோ என்ன 20 இல்லைன்னு சொன்னவர்கள்லாம் ஜெயிச்சுட்டாங்க. தராவீக டம்மி ஆங்கியவர்கள் ஜெயித்து விட்டார்கள். கியாமுல் லைல தூக்கி கொண்டு வந்தவங்க ஜெயிச்சுட்டாங்க. கியாமுல் லைல் ஒன்ன கொண்டு தராவீலாம் இல்லைங்க, அப்படி ஒரு தொழுகை எல்லாம் கிடையாது, கியாமுல் லைல் தான் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. யாரெல்லாம் எதிர்த்துட்டாங்களோ அவங்களும் சோத்த காட்டி ஏமாத்திட்டாங்க. அதுக்கு என்ன? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 300 வருஷம் பட்டினி போட்ட மாதிரி நம்மள 300 வருஷம் போட்டா சரியா வரும். நல்லா பாதுகாக்க. அப்ப இருக்கட்டும் சகோதரிகளே, இப்ப எதுக்கு சொல்ல வர? தூர பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பார்வையை கொடுத்து சல்லல்லாஹு சொன்னாங்க, என் உட்பது சிறுத்துல போவாது, நப்சுல விழுந்துருவான். எதுல விழுந்துருவான்? நப்சுல விழுந்துருவான். எதுக்கு? அவன் செஞ்ச அந்த கொள்ளையாசனை செஞ்சா நான் செய்யணும் பெருமை. இது உண்மையில அல்லாஹ்வுக்காக செய்யறோமா?
நல்ல யோசிப்பா. அல்லாஹ்வுக்கு இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்மையில நியாயமாக நடந்தால் அது நாம யார் இவர் நல்லதுக்கு அல்லாஹ்வுக்காக செஞ்சாரு, இவர் நப்சுக்காக செஞ்சாரு, நாம் பட்டியல் போட முடியாது, யாரும் பட்டியல் போட முடியாது. உள்ளத்தை அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். இதுக்கு நடக்கிற சகோதரர்களே, எதுக்கு சொல்ல வார? ஆனா போட்டிகள் எதுல போட்டி வந்துருச்சு? சகர் சாப்பாடு வைக்கிறதுல போட்டி வந்துருச்சு, நோம்பு இஃப்தார் வைக்கிறதுல போட்டி வந்துருச்சு. ஏன்னா நன்மையான காரியங்கள போட்டி வரலாம், தப்பில்லை. ஆனால் அந்த போட்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், நப்சுக்காக வேண்டி இருக்கக்கூடாது. எந்த ஒரு காசு பணத்தையும் உணவுகளையும் வீணடிக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்காவது பேசி முடிச்சிடலாம் பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கு பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.